பக்த கோடி பெருமக்களுக்கு வணக்கம். இன்றைய பதிவு புரட்டாசி மாதத்தில் நாம் செய்யக்கூடியதும் செய்யக்கூடாததும் என்ன என்று பார்க்க போகிறோம். வாருங்கள், காணொளியின் முதல் நொடியில் இருந்து கடந்து செல்வோம். புரட்டாசி மாதம் என்றாலே திருப்பதியும் பச்சரிசி பொங்கல் சாதமும் மொச்சக்கொட்டை குழம்பும் லட்டும் வடையும் தான் ஞாபகம் வரும். பக்த கோடி பெருமக்கள் அனைவரும் 5 சனிக்கிழமையும் விரதம் இருந்து மலையப்ப சுவாமியின் அருளை பெறுவார்கள். இது மட்டும் இல்லை, இன்னும் பல நல்ல செய்தி உள்ளது. அவற்றை பார்ப்பதற்கு முன்னாடி நாம் விரதம் இருக்கிறோமோ இல்லையோ, விரதம் இருப்பவர்களுக்கு நம்மால் முடிந்த நல்லதை செய்து வைத்து நாமும் விரதம் இருக்காமல் பெருமாள் அருளை பெற முடியும். வாருங்கள், அவற்றை பார்ப்போம். முதலில் இந்த புரட்டாசி மாதம் முழுவதும் நீங்கள் வெளியில் எங்கு சென்று வந்தாலும் நடக்கும் இடங்களில் எச்சில் துப்பாதீர்கள். ஏனென்றால் புரட்டாசி விரதம் இருக்கும் பக்தர்கள் காலில் மிதிவடியை அணியாமல் வெறும் காலில்தான் இந்த மாதம் முழுவதும் நடப்பார்கள். அப்படி நாம் எச்சில் கீழே துப்பினால், அவற்றை தெரியாமல் அவர்கள் மிதித்தால் அந்த பாவத்தை நாம் தான் அனுபவிக்க வேண்டும். இருப்பினும் சிறுவர்கள், பெரியோர்கள் என அனைவரும் நடக்க வாய்ப்புள்ளது. எனவே புரட்டாசி மாதம் மட்டும் இல்லாமல் இனி எப்போதும் கண்ட இடங்களில் துப்பாமல் அதற்குண்டான இடத்திலோ அல்லது ஒரு ஓரமாகவோ சென்று துப்பிவிட வேண்டும். புரட்டாசி விரதம் இருக்கும் பக்தர்களை மற்றவர்கள் கடுமையாக திட்டாமலும் அவர்கள் மனவேதனை அடையாமலும் பார்த்து கொள்ளுங்கள். சில பக்தர்கள் சனிக்கிழமை மட்டும் இல்லை, இந்த புரட்டாசி மாதம் முழுவதும் விரதம் இருப்பார்கள். 2 வேளை உணவு மட்டும் உண்டு விரதம் இருப்பார்கள். இன்னும் சில பக்தர்கள் உணவை ஒரு வேளை மட்டும் எடுத்துக்கொண்டு மீதி 2 வேளை பால், பழம் மட்டும் உண்டு விரதம் இருப்பார்கள். இந்த புரட்டாசி மாதம் முழுவதும் மாமிசம் சாப்பிடாமலும், இன்னும் சொல்ல போனால் பாகற்காய் கூட இந்த 30 நாளில் வீட்டில் விரதம் இருப்பவர்கள் பயன்படுத்த மாட்டார்கள். பக்கத்து வீட்டில் விரதம் இருப்பவர்கள் உங்கள் வீட்டு அருகில் இருந்தால் நீங்களும் விரதம் இருந்தால் ஒன்றுமில்லை. மாறாக நீங்கள் விரதம் இருப்பது இல்லை என்றால் உங்கள் வீட்டில் அசைவம் சமைக்காதீர்கள். அந்த 1 மாதம் மட்டும் கொஞ்சம் பெரிய மனசு செய்து ஹோட்டலில் வாங்கி சாப்பிட்டு விடுங்கள். வீட்டிலே சமைத்தால் அதன் வாசனைகள் விரதம் இருப்பவர்களை முகம் சுளிக்க வைக்கும். எனவே அந்த பக்த கோடி பெருமக்களுக்கு விரதம் தடுங்காமல் இருக்க உதவுங்கள். 5 சனிக்கிழமையும் பக்த கோடி பெருமக்கள் விரதம் இருப்பதால் அவர்கள் தன் சொந்த வீட்டை தவிர மற்ற இடங்களில் உணவோ நீரோ அருந்த மாட்டார்கள். எனவே அவர்களை கட்டாயப்படுத்த வேண்டாம். கோடி பெருமக்கள் அதிகாலை எழுந்து குளித்துவிட்டு நெற்றியில் நாமம் இட்டு வீடு வீடாக சென்று பக்தர்களிடம் அரிசி, காய் மற்றும் பூஜை பொருள் ஆகியவைகளை தானமாக பெற்று வந்து தமது வீட்டில் தலையில் போட்டு அவர்கள் சாமி கும்பிடும் பொழுது அவர்களுக்கு மட்டுமில்லை, தானம் செய்த நமக்கும் பெருமாள் அனுக்கிரகம் கிடைக்கும் என்பது காலம் காலமாக மாறாத ஐதீகம். சனிக்கிழமை மற்றும் நடுசனி ஆகிய நாட்களில் திருக்கோடி ஏற்றி அங்கு தலையில் இட்டு வணங்குவார்கள். அவர்களிடம் சென்று நம்மால் முடிந்த ஏதாவது பொருள் உதவி செய்யும்போது நீங்களும் உங்கள் குடும்பத்தாரும் திருப்பதி ஏழுமலையான் சுவாமி அருளை பெறுவீர்கள் என்பது உண்மை. 500, 1000 கொடுத்தால்தான் பலன் என்று நினைக்க வேண்டாம். 1 லிட்டர் நல்லெண்ணெய், 1 கிலோ பச்சை அரிசி, இப்படி ஏதாவது நம்மால் முடிந்ததை வாங்கி கொடுக்கலாம். இப்படி நம் உழைப்பில் வந்த ரூபாயில் வாங்கி தூய மனதுடன் கொடுக்கும்போது அந்த ஏழுமலையான் எப்போதும் நமக்கு துணையாக இருப்பார் என்பது பல பேரின் தூய நம்பிக்கையாக உள்ளது. விரதம் என்றால் கடுமையாக இருக்க வேண்டும் என்று பயப்படாதீர்கள். ஏதாவது ஒரு சனிக்கிழமையில் உங்களால் முடிந்த உணவு வகைகளை செய்து வைத்துவிட்டு அருகில் உள்ள பெருமாள் கோவிலுக்கு சென்று தரிசனம் செய்து துளசி தீர்த்தம் வாங்கி வந்து வீட்டில் சாமி கும்பிட்ட பிறகு விரதம் முடிக்க வேண்டும். அந்த 30 நாளும் ஓம் நமோ நாராயணாய என்று மந்திரம் கூறி வரும்பொழுது அவர் நமக்குள்ளதான் 5 சனியும் இருப்பார் என்பதும்
நமக்கு துணையாகவே இருப்பார். திருப்பதி செல்லும் நபர்களுக்கு வசதி வாய்ப்பு இல்லை என்றால் பண உதவி செய்து அவர்களை திருப்பதி சென்று வர உதவுங்கள். கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வரும் தெய்வம் இந்த திருப்பதி ஏழுமலையான் சுவாமி. ஆம் பக்தகோடி பெருமக்களே, மலையப்ப சுவாமியை உள்ளத்தால் உணர்வுபூர்வமாக நமது வீட்டில் ஒருவராகத்தான் அவரை பார்க்கின்றார்கள் நமது பக்தகோடி பெருமக்கள். அவர் பணக்கார தெய்வமாக இருந்தாலும் தூய மனதுடன் ஏழை தலையில் போட்டு கூப்பிட்டால் ஓடோடி வரும் தெய்வம். இந்த கோவிந்தராஜ சுவாமியை பலகாலம் நம்பிக்கையால் தன் மனதுக்குள்ளேயே கோயில் கட்டி வணங்கும் பக்த கோடி பெருமக்கள் ஏராளம். ஏன், அது இந்த பதிவை கேட்டு கொண்டிருக்கும் நீங்களாக கூட இருக்கலாம். நிலம் இல்லாத எனக்கு நிலம் வாங்குவதற்கு எனக்கு நல்ல பலனை தந்தார் என்றும், வீடு, வேலை, நல்ல வாழ்க்கை என்று ஏதாவது ஒரு விஷயத்தில் அவர் நமக்கு உதவி இருப்பார். விரதம் என்பது சாதாரண விஷயமில்லை. இது வாழ்வியலில் அனைத்து வளங்களையும் தருவதாக உள்ளது. விரதம் இருக்கும் பக்த கோடி பெருமக்களுக்கும் விரதம் ஏற்றுக்கொள்ளும் அந்த தெய்வத்திற்கும் இடையே ஏற்படும் சொல்ல முடியாத பக்தி உணர்வு ஆகும். ஏன், இங்கு நம்மில் பலருக்கும் கண்ணீர் கூட மல்கும். வாழ்வில் அனைத்து செல்வங்களையும் பெறுவதற்கு ஒரு தடவையாவது புரட்டாசி விரதம் இருந்து பாருங்கள். பிறகு நீங்களே ஏழுமையான பெருமையை சொல்வீர்கள். ஏன், இன்றைய பக்த கோடி பெருமக்கள் கூட ஒரு காலகட்டத்தில் நம்பிக்கையற்றவர்களாக இருந்திருக்கலாம். திருப்பதி சுவாமி அவர்களிடம் ஏதாவது ஒரு நம்பிக்கையால் ஆட்கொண்டு இருப்பார். எனவே பக்த கோடி பெருமக்களே, இந்த புரட்டாசி விரதத்தில் நாம் செய்யக்கூடியதும் செய்யக்கூடாததும் பார்த்தோம். விரதம் இருக்கும் பக்தர்கள் உங்கள் விரதம் 30 நாளும் தூய்மையாக இருந்து புரட்டாசி விரதத்தில் நீங்களும் உங்கள் குடும்பத்தாரும் வெற்றி அடைய எல்லாம் வல்ல திருப்பதி ஏழுமலையான் சுவாமியை நான் வேண்டிக் கொள்கிறேன். நீங்களும் உங்கள் குடும்பத்தாரும் விரதத்தில் வெற்றி பெற சிவபணியே துணை சேனல் சார்பாக நல்வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.